ஸ்மார்ட் கன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலமாகவும் ஒரு குறிப்பிட்ட நபரால் மட்டுமே அந்தந்த துப்பாக்கியை இயக்க முடியும்னு ஆகும். வெடிபொருள் கூட ஸ்மார்ட் ஆகும். ஜிபிஎஸ் மூலமாக எக்ஸாக்டாக டார்கெட்ஸ் அடிக்க முடியும். எவ்வளோ இம்பேக்ட்ஸ் உருவாயிருக்குன்னு கூட தெரிஞ்சுக்க முடியும். பெரும்பாலும் குறி தப்பவே தப்பாது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ஆகுமெண்டட் ரியாலிட்டி டெக்னாலஜி மூலமாக கரெக்டாக வெதர் கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ணி டார்கெட்டை பின் பாயிண்ட் பண்ணி அடிக்க முடியும். ஒரு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே மூலமாக யாரை குறி வைக்கிறோங்கிறத கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ண முடியும். அதனால் கூட்டத்தில் உள்ள பொதுமக்களுக்கோ சொந்த படைகளுக்கோ எந்த சேதமும் ஏற்படாமல் கரெக்டாக எதிரியை மட்டும் டார்கெட் பண்ணலாம். ஏஐ மூலமாக ரெகுலராக வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடியே சரி பண்ண நோட்டிஃபிகேஷனை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, கன்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் பல மாற்றங்கள் வரும். லைட் வெயிட் ப்ரொடக்ஷன், 3D பிரிண்டிங் மூலமாக டெவலப் பண்ணுறது, மெக்கானிக்கல் ஃபெயிலியரோ மற்ற பிரச்சனைகளோ ஏற்பட்டால் அதுவே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய செல்ஃப் ஹீலிங் மெக்கானிக்ஸ் மட்டும் இல்லை, லேசர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக், ஹை பவர்